பாஜகவுடன் கூட்டணி முறிவு. நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது பாஜகவை ஆதரிப்பதா வேண்டாமா என்ற இரு பிரிவினரின் வெளிப்படையான மோதலால் பீகாரில் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்குள் சலசலப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் நிதிஷ்குமாரை சந்தித்தார். ஏற்கனவே இருவரும் அரசியல் கூட்டாளியாக இருந்தவர்கள். பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் நிதிஷ்குமார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கடந்த ஜனவரி மாதம் திடீரென மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 240 இடங்களே வெற்றி பெற்ற நிலையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் ஆகிய கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் மோடி ஆட்சி இப்போது நடக்கிறது. இந்த நிலையில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, பொருளாதார பேக்கேஜ் உள்ளிட்ட நிதிஷ்குமாரின் கோரிக்கைகளுக்கு மோடி அரசு இன்னும் முழுமையாக செவிசாய்க்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் செப்டம்பர் 4ஆம் தேதி பீகார் தலைவர் பாட்னாவில் நிதிஷ்குமாரை இப்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர், துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பை அடுத்து பாட்னா முதல் டெல்லி வரை அரசியல் நிலநடுக்கம் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது. முதல்வரும் முன்னாள் துணை முதல்வரும் இடையே திடீர் சந்திப்பு ஏன்? மீண்டும் பல்டியடிக்கப் போகிறாரா நிதிஷ்குமார் என்ற கேள்விகள் பரபரப்பாக எழுந்தன. ஆனால் தேஜஸ்வி யாதவ் இதற்கு விளக்கமளித்தார். காலியாக உள்ள 2 தகவல் ஆணையர் பணியிடங்களுக்கு உரியவர்களை நியமனம் செய்வதற்கான கூட்டம் நடந்தது. அதில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கலந்து கொண்டேன். இது தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு அதிகரித்துள்ள இடஒதுக்கீட்டின் வரம்பை அரசியல் சாசனத்தின் 9வது அட்டவணையில் சேர்ப்பது குறித்தும் முதலமைச்சருடன் கலந்து உரையாடினேன். இந்த விவகாரம் இன்னும் நீதிமன்றத்தில் உள்ளது என்றார் முதல்வர். தன்னுடைய சந்திப்புக்கு விளக்கம் கொடுத்தார் தேஜஸ்வி யாதவ். ஆனால் தேஜஸ்வியின் விளக்கத்துக்கு பின்னரும் சமூக தளங்களில் பரபரப்பு குறையவில்லை. நினைத்திருந்தால் தேஜஸ்வியின் அந்த சந்திப்பு தவிர்த்திருக்கலாம். இதன் மூலம் நிதிஷ்குமார் மீண்டும் மெகா கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆர்டிஜே கட்சியினரே தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர். அதாவது அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவை கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு பிரிவினரும், கூட்டணிக்காக ஐக்கிய ஜனதா தளத்தின் அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது என்று ஒரு பிரிவினரும் பயங்கரமாகவே மோதி வருகின்றனர். இது நிதிஷ்குமாருக்கு பெரும் சவாலாக உள்ளது. கேசி தியாகியின் ராஜினாமாவே ஐக்கிய ஜனதா தளத்தின் எந்த அளவுக்கு பாஜகவின் இரும்பு கரம் நீட்டியிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. அதாவது மகாராஷ்டிராவிலும் சிவசேனா என்று அதற்கு உதாரணங்கள் உண்டு. இந்த வரிசையில் ஐக்கிய ஜனதா தளமும் ஆகிவிடுமோ என்ற அச்சம் அக்கட்சியின் மூத்த தலைவர்களிடம் ஏற்பட்டுள்ளது. இதை நிதிஷ்குமார் எப்படி எதிர்கொள்வார் என்பதுதான் பீகார் மாநிலம் அரசியல் மட்டுமல்ல, தேசிய அரசியலும் அடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் இதன் காரணமாக பாஜக மீது அதிகமாகவே எதிர்ப்பு கிளப்பியதால் இவர் பாஜக கூட்டணியிலிருந்து விலக நிதிஷ்குமார் முடிவு எடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.